ஐஎஸ்எல்எம்மோட ஈக்லிபிரியம் பாயிண்ட்டை பார்ப்போம். ஐஎஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ், இது குட்ஸ் மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம். எல்எம்னா லிக்விடிட்டி அண்ட் மணி சப்ளை, இது மணி மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம். இப்போ இந்த குட்ஸ் மார்க்கெட் ஈக்லிபிரியமான ஐஎஸ்கேவும் மணி மார்க்கெட் ஈக்லிபிரியமான எல்எம்கேவும் இன்டர்செக்ட், அதாவது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் ஐஎஸ்எல்எம் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். இந்த ஐஎஸ்கேவையும் எல்எம்கேவையும் தனித்தனியாகவே இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டுட்டேன். அதோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளாக பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐஎஸ் கர்வ்னா என்னன்னு பார்ப்போம். ஐஎஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் கர்வை தான் நம்ம ஐஎஸ் கர்வ்னு சொல்லுவோம். இப்போ இதை டயக்ராமோட பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் எடுத்திருக்கோம், அதாவது எவ்வளோ பொருள் உற்பத்தி ஆயிருக்குங்கிறத எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்திருக்கோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஐங்கிற பாயிண்ட்லேருந்து கீழே குறைஞ்சிதுன்னா அவுட்புட்டு நிறைய கூடும். அது எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி வீதம் குறையிறனால நிறைய பேர் கடன் வாங்கி தொழில் செய்ய முன்னாடி வருவாங்க. அது மூலியமாக நிறைய உற்பத்தி ஆகும், அதனால் அவுட்புட்டும் கூடும், இன்கம் வருமானமும் கூடும். இப்போ இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுச்சுன்னா அவுட்புட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வட்டி அதிகமாக இருக்கிறனால யாருமே கடன் வாங்க வரமாட்டாங்க, அதனால் பொருள் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும், வருமானமும் அதே மாதிரி குறையும். இதெல்லாம் தான் ஐஎஸ் கர்வ், கூட்ஸ் மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம். இப்போ எல்எம் கர்வ்னா என்னன்னு பார்ப்போம். எல்எம்னா லிக்விடிட்டி அண்ட் மணி சப்ளை, பண அளிப்பு தான் மணி சப்ளைன்னு சொல்கிறோம். இது மணி மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம். இதுலேயும் நம்ம எக்ஸ் ஆக்சிஸை அவுட்புட்டாக எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸை இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதமாக எடுத்திருக்கோம். நம்ம ஐஎஸ்கேவிலேயும் ஒன்று பார்த்தோம், அதாவது அவுட்புட்டு கூடுச்சுன்னா வருமானமும் கூடும், அதாவது இன்கமும் கூடுங்கிறத பார்த்தோம். இப்படி இன்கம் அதாவது வருமானம் கூடுறனால பண அளிப்பு அதாவது மணி சப்ளை நிறைய ஊருக்குள்ளே புழங்க ஆரம்பிச்சிடும். இதனால் பொருட்களோட விலையெல்லாம் கூடி இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் அடையும். அதை தடுக்கிறதுக்காக ஆர்பிஐ அதாவது சென்ட்ரல் பேங்க் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மணி சப்ளைவை கட்டுப்படுத்துவாங்க. இது மூலயமா இன்ஃப்ளேஷனை அவாய்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இந்த டயக்ராம் மூலியம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டு ஒய்ங்கிறதுலேருந்து கூட இருந்ததுன்னா வருமானமும் கூடியிருக்குன்னு அர்த்தம். அப்போ மணி சப்ளைவும் கூடியிருக்கு, அதாவது பண அளிப்பு கூடியிருக்குன்னு அர்த்தம். இப்போ கூடுன இந்த மணி சப்ளைவை குறைக்கிறதுக்காக சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி வைப்பாங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுறனால எல்லாருமே பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க, ஏன்னா நிறைய வட்டி கொடுக்குறனால. இது மூலியமாக கூடுன இந்த மணி சப்ளைவை நம்மளால் குறைக்க முடியும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடியிருக்கிறனால யாருமே கடன் வாங்க முன் வர மாட்டாங்க, சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. இது மூலியமாக நம்மளால் மணி சப்ளைவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யார் வைப்பான்னா சென்ட்ரல் பேங்க் தான் வைப்பாங்க. இப்போ இதுவே அவுட்புட்டு ஒய்க்கு இந்த பக்கம் குறைஞ்சிதுன்னா வருமானமும் குறைஞ்சிருக்கும், மக்கள் கையில் பணப்புழக்கமே இல்லாமல் இருக்கும். இப்போ திருப்பி மக்கள் கையில் பணப்புழக்கத்தை கொண்டு வரதுக்காக ஆர்பிஐ அதாவது சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க, அதாவது வட்டி வீதத்தை குறைப்பாங்க. இதனால் நிறைய பேர் கடன் வாங்க முன் வருவாங்க, அதுலேருந்து நிறைய தொழில்கள் ஆரம்பிக்கும், அது மூலியமாக மக்கள் கைக்கு வருமானம் நிறைய போகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையறனால யாருமே சேவிங்ஸ் அதாவது சேமிப்பு வைக்க மாட்டாங்க பேங்க்ல, ஏன்னா வட்டி வீதம் கம்மியாக இருக்கிறதுனால. இது மூலியமாகவும் மணி சப்ளை மக்களிடத்துல அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் எல்எம் கர்வ், மணி மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம். இப்போ நம்ம ஐஎஸ்எல்எம்மோட ஈக்லிபிரியமை பார்ப்போம், அதாவது குட்ஸ் அண்ட் மணி மார்க்கெட்டோட ஈக்லிபிரியமை பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸை அவுட்புட்டாக எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸை இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எடுத்திருக்காங்க. ஐஎஸ்ன்னு போகக்கூடியதான் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் கர்வ், குட்ஸ் மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம். எல்லன்னு போகக்கூடிய அந்த கர்வ் தான் லிக்விடிட்டி அண்ட் மணி சப்ளை, மணி மார்க்கெட்டோட ஈக்லிபிரியம். இந்த குட்ஸ் அண்ட் மணி மார்க்கெட் ஈக்லிபிரியம் பாயிண்ட் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை தான் ஐஎஸ்எல்எம்மோட ஈக்லிபிரியம் பாயிண்டாக எடுத்துக்கிடுவாங்க. இது ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் அளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கும், அதே மாதிரி அந்த அளவுக்கு தான் உற்பத்தியும் இன்கமும் இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுன்னா நிறைய உற்பத்தி நடக்கும், மக்கள் கையில் வருமானம் கூடும், அதே மாதிரி மணி சப்ளைவும் கூடும். இப்போ கூடுன இந்த மணி சப்ளை அதாவது பண அளிப்பை கட்டுப்படுத்துறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவாங்க, அதனால் அது திருப்பியும் ஐங்கிற பாயிண்ட்டுக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடிடும், திருப்பியும் சமநிலைக்கே வந்துடும். அதே மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுச்சுன்னா உற்பத்தி குறைஞ்சிரும், வருமானமும் குறைஞ்சிரும். இதனால் மணி சப்ளை அதாவது பண அளிப்பும் குறைஞ்சிரும் மக்களிடத்துல, அதனால் திருப்பியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஐங்கிற பாயிண்ட்டுக்கே குறைச்சிருவாங்க. அப்போனா தான் மக்களிடத்துல திருப்பி மணி சப்ளை இருக்கும். இப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறனால இது திருப்பியும் அதே ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்படி கூட்ஸ் அண்ட் மணி மார்க்கெட்டோட ஈக்லிபிரியமை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதான் ஐஎஸ்எல்எம் ஈக்லிபிரியம் பாயிண்ட். இதெல்லாம் தான் ஐஎஸ்எல்எம்மோட ஈக்லிபிரியம், கூட்ஸ் அண்ட் மணி மார்க்கெட்டோட சமநிலை.